ஓம் நமச்சிவாய. போன வீடியோவில் ராசி கட்டத்தில் 12 ராசிகளோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் உரிய அதிபதிகள் யாருன்னு பார்ப்போம். அதிபதிகள் அப்படின்னா ஒரு ராசியில் அந்த ராசிக்கு உரிய ஓனர் யார் அப்படின்னு பொருள். அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு லேஅவுட் இருக்குது, 12 சைட் இருக்குன்னு நினச்சிக்குங்க. அதில் ஒரே நபர் 12 சைட்டையும் விலைக்கு வாங்க மாட்டார். ஒரு சைட்டையோ அல்லது 2 சைட்டையோ விலைக்கு வாங்குவார். விலைக்கு வாங்கிறது அடுத்தடுத்த 2 சைட்டாக இருக்கலாம், அல்லது அவருக்கு சௌரியமான 2 சைட்டு விலைக்கு வாங்குவார். அது மாதிரி இங்கே ராசி கட்டத்தில் 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் உரிமையாளராக இருக்கிறாங்க. அதைய பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ராசி கட்டத்தில் முதல் ராசி மேஷம், அதனுடைய உரிமையாளர் செவ்வாய். அதுபோல் ரெண்டாவது ராசி ரிஷபம், அதனுடைய உரிமையாளர் சுக்கிரன். மிதுனத்தின் உரிமையாளர் புதன். கடகத்தின் உரிமையாளர் சந்திரன். சிம்மத்தின் உரிமையாளர் சூரியன். கன்னியின் உரிமையாளர் புதன். துலாம் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன். விருச்சிக ராசியின் உரிமையாளர் செவ்வாய். தனுசு ராசியின் உரிமையாளர் குரு. மகர ராசியின் உரிமையாளர் சனி. கும்ப ராசியின் உரிமையாளர் சனி. மீன ராசியின் உரிமையாளர் குரு. இப்படி 12 வீடுகளுக்கும் உரிமையாளர் இருக்கிறாங்க. வீடுகளுக்கு சொந்தக்காரர் யாருங்கிறத எளிமையாக ஞாபகம் வச்சுக்க இந்த ஸ்க்ரீனில் கீழே தெரிகிற வாசகத்தை நினைவில் வச்சுக்குங்க. அந்த வாசகத்தின் வார்த்தை ஒவ்வொன்றினுடைய முதல் எழுத்துக்களை மீனம் ராசியிலிருந்து வரிசைக்கிரமமாக பொருத்தி வந்தீங்கன்னா 7 ராசிகளுக்கு உரிய கிரகங்களை சுலபமாக நினைவில் வச்சுக்கலாம். 12 ராசிகளுக்கும் 12 கிரகங்கள் இல்லை, 7 கிரகங்களை மட்டும்தான் 12 ராசிகளுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது 12 சைட்டை 7 பேர் விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அடிப்படையாக நினைவில் வச்சுக்கோங்க. யார் யார் எந்தெந்த சைட்டு வாங்கினாங்க அப்படிங்கிறத பத்திரத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ராசி கட்டத்தில் எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடுகள் உரிமை, அதாவது எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த ராசிகள் உரிமை அப்படிங்கிறத எளிமையாக இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ராசி கட்டத்திலிருந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ குரு பகவானை எடுத்துக்குவோம். குரு பகவான் 2 வீடுகளுக்கு சொந்தக்காரர், அதாவது 2 ராசிகளுக்கு சொந்தக்காரர். எந்த ராசி அல்லது எந்த வீடு அப்படின்னா, மீனம், அதற்கு நேர் எதிரே கீழே தனுசு, 2ற்கும் சொந்தக்காரர். அதுபோல செவ்வாய் மேஷ ராசிக்கும் விருச்சிகம் ராசிக்கும் சொந்தக்காரர். சுக்கிரன் ரிஷப ராசிக்கும் அதற்கு நேர் கீழே துலாம் ராசிக்கும் சொந்தக்காரர். புதன் கிரகம் மிதுனம் ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சொந்தக்காரர். சனி பகவான் கும்பராசிக்கும் மகரம் ராசிக்கும் சொந்தக்காரர். இப்போ பார்த்த 5 கிரகங்களுக்கும் 2 வீடுகள் அல்லது 2 ராசிகள் சொந்தமாக இருக்கு. அதே சமயம் கடக ராசிக்கு சந்திரன் சொந்தக்காரர். சிம்மம் ராசிக்கு சூரியன் சொந்தக்காரர். இதில் இருக்கிற விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பரில் ராசி கட்டத்தை வரைஞ்சி இப்போ நான் சொன்ன கிரகங்களை வரிசை கிரமமாக எழுதி பேப்பரை ஹரிசாண்டலாக, அதாவது கிடைமட்டமாக 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து கிளாக் வைஸில் இருக்கிற கிரகங்கள் வரிசையும் கடகராசியிலிருந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிற கிரகங்கள் வரிசையும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது மிரர் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுபோல் இருக்கும். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம்.